வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே முத்துவும் மீனாவும் டிரைவிங் ஸ்கூல் நடத்துகிறதுல விஜயாவுக்கும் ரோகிணிக்கும் சுத்தமாகவே பிடிக்கல. அப்போ இதை எப்படியாவது தடுக்கணும், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க விஜயா ரோகிணிக்கிட்ட. ஆண்டி, இந்த மாதிரி நாங்கள் டிரைவிங் ஸ்கூல் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல பெர்மிஷன் வாங்குவாங்க, அங்கே போய் நம்ம மனு கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. நம்ம கொடுத்தது தெரிஞ்சால் அந்த முத்து சும்மா விட மாட்டாங்களாமா அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஏதாவது ஆள் ரெடி பண்ணிக்கலாம், நான் வேணால் வித்யாட்ட சொல்லி வித்யா கூட வேலை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸு யாராவது ரெடி பண்ண சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா, அதை ரெடி பண்ணு, அவனுக்கு மட்டும் பதிவு பண்ணி வந்துடுச்சு அப்படின்னா அவன் டிரைவிங் ஸ்கூலில் ஆரம்பிச்சிருவான். அப்படி ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா நான் தான் தொழிலதிபருமா, ஓம்புருத்தனுக்கோ உனக்கோ சுத்தமாக மரியாதை இருக்காது. நீ பெரிய கோடீஸ்வரன் வீட்டுக்குள்ளே. ஆனால் இந்த முத்து மீனாவும் இந்த தர டிக்கெட்டு பெரிய ஆளாகும்னு நினச்சா நம்ம விடவே கூடாது. இந்த வீட்டில் மனோஜ் மட்டும்தான் தொழிலதிபராக இருக்கணும். என் மருமக ரோஹிணி தான் ரொம்ப கெத்தாக இருக்கணும். அவெல்லாம் நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த மீனா, இந்த முத்தும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா கண்டிப்பாக அவள் சமைக்க மாட்டாள். சமைக்கிறதுக்கு ஆள் வச்சா தான் முடியும்னு சொல்லுவாள். அந்தளவுக்கு பேசுவாள். அதனால் ஏதாவது பண்ணி அதை நம்ம கெடுத்தே ஆகணும் அப்படிங்கிறாங்க. ஆண்டி, இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம 2 பேருமே போகலாம் ஆண்டி அப்படிங்கிறாங்க. நேராக அங்கே போகிறாங்க. போன உடனே இந்த மாதிரி, சார் இந்த மாதிரி புதுசாக டிரைவிங் ஸ்கூல், அண்ணாமலை டிரைவிங் ஸ்கூல்னு ஆரம்பிக்கிறதுக்கு யார் மனு கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. அவங்க மேலே ஏகப்பட்ட புகார் இருக்குது, அதனால் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, வைக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏம்மா, அதை ஆதாரத்தோடு கொண்டு கொடுங்க. அதுபோக நீங்கள் மனுவை கொடுத்தோன்னே அவங்களையும் வர சொல்லுவோம், உங்கள் ஆதாரத்தையும் கொடுங்க. அதை விசாரிச்சுட்டு சார் ஒரு ஆர்டர் போடுவாங்க, அதுக்கப்புறம் அவர் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணி விஜயாவும், ஆகா, நம்ம மனு கொடுக்க போனால் ஆதாரத்தோடு அந்த முத்துவும் முன்னாடியும் மீனா முன்னாடியும் வரணுன்னா பெரிய பிரச்சனையாயிருமே அப்படின்னு சொல்லிட்டு அலறி அடிச்சுக்கிட்டு வீட்டை பார்த்து வந்துடுறாங்க. என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதாம்மா எனக்கு ஒன்றும் புரியல. அப்போ அவங்க சொல்கிறத வச்சு பார்க்கும்போது முத்துவுக்கு அந்த பெர்மிஷன் வந்துடும், அவனும் டிரைவிங் ஸ்கூல் நடத்திடுவான். எனக்கு தான் பெரிய உரிமை, ஏற்கனவே அந்த பூக்காரி தானே அவன் மருமக, எனக்கு பூ வேணும், அது வேணும், இது வேணும்னு வீட்டில் ஆட்கள் கேட்காங்க. இந்த மீனை என்னன்னா அந்த பிரிட்ஜில் கொண்டு அந்த பூ வைக்கிறது, போகிறது வர்றது ரொம்ப சங்கடமாக இருக்குது. அதுபோக இருக்க சாப்பாட்டிலேருந்து எல்லாமே அந்த மனம் தான் வருது. ரொம்ப கடுப்பாக இருக்குது. இந்த மீனா வேறு அந்த டிரைவிங் படிக்க போகிறான்னா, அவள் படிக்கிறவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறான்னா, ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க. இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண இந்த மீனா, ஹெல்ப் பண்ண இந்த சுருதியும் ரவியும் இருக்காங்க. இதனால் இவங்க முன்னேறி போயிட்டே இருப்பாங்க. ரோனி, நம்ம என்ன தான் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஆண்டி, அதுக்கு வசமாக ஏதாவது ஆப் வைப்போம். நம்ம மீனாவுக்கு வேணால் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க மூலமாக ஒரு ஃபங்க்ஷன் ஏற்பாடுக்கு அட்வான்ஸ் கொடுக்க மாதிரி பண்ண வச்சு அவங்ககிட்ட இருந்த காசெல்லாம் கறியாக்கிடலாம். ஒரு மண்டபத்தை மட்டும் வாடகைக்கு மட்டும் எடுக்கணும் ஆண்டி, குறைஞ்ச வாடகையில். அதுக்கப்புறம் இது பயங்கரமாக டெக்கரேஷன் பண்ணுங்கன்னு அட்வான்ஸ் கொடுக்கணும். அப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு கடைசியில் அந்த ஃபங்க்ஷனே நடக்கக்கூடாது, செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். இந்த மீனாவும் முத்து ரொம்பவே கடங்காரங்களாகிடுவாங்க. இந்த டிரைவிங் ஸ்கூல் நடத்த முடியாது, அந்த டெக்கரேஷன் ஆர்டரும் நடக்காது அப்படிங்கிறாங்க. இதை நீ பண்ணுமா, என் தங்க நகை வேணாலும் தரேன், உன் ஃப்ரெண்டை வச்சு பண்ணு அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்லர் போகிறாங்க. அங்கே போய் அங்கே வேலை பார்க்குற ஆள்கிட்ட பேசுகிறாங்க. பேசிட்டு, ஏம்மா இந்த மாதிரி நான் ஒரு ஃபோன் பண்ணது மாதிரி மீனாவுக்கு ஃபோன் பண்ணு அப்படிங்கிறாங்க. மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஒரு மண்டபம் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. சிட்டியிலே எந்த மண்டபம் ரொம்ப விலை குறைவு அப்படின்னு அலையுதாங்க. ஒரு மண்டபம் ரோட்டோரமாக இருக்குது, அந்த மண்டபத்தை இடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த மண்டபத்தில் கம்மியான வாடகை கொடுக்காங்க. அப்போ சரி, இந்த மண்டபம் தான் நம்மளுக்கு சிக்கிருக்கு, 10,000 வாடகையில் முடிஞ்சுது. ஆனால் அந்த மீனாட்ட நம்ம கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபாய்க்கு மேலே உள்ள டெக்கரேஷன் பொருள் செய்யணும்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட வேலை பார்க்குறவங்கள ஃபோன் பண்ண சொல்கிறாங்க மீனாவுக்கு. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இந்த மண்டபத்துக்கு வாங்க, அங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது, நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணணும், டெக்கரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்ட்டு வராங்க. இப்போ அட்வான்ஸாக ஒரு 1 லட்ச ரூபா கேட்குறாங்க. 1 லட்ச ரூபாய்க்கு கொடுத்துட்றாங்க. 1 லட்ச ரூபாய் வாங்கிட்டு எந்த தேதியில் பண்ணணும், ஏது பண்ணணும்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. இந்த தேதியில் பண்ணணும் அப்படிங்கிறாங்க.
சரி ரைட்டு அப்படிங்கும்போது ரோகிணிக்கு பயங்கர சந்தோஷம். எப்படியும் இந்த மீனா வந்து 9,00,000 இன்னும் பொருள் போடணும், ஆளை போடணும், அதில் தானே லாபம் எடுக்கணும், பார்த்துக்கலாம், நம்மளுக்கு இந்த 1,00,000 ப்ளஸ் ஒரு 10,000 போனாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. மீனா வந்து முத்துட்ட சொல்கிறாங்க, எங்கே புதுசாக ஒரு ஆர்டர் வந்திருக்கு இந்த மண்டபத்தில் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா அந்த மண்டபத்தை வந்து இடிக்க போகிறாங்கன்னு பேசுனாங்க, நீ என்ன இப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, இடிக்க போகிறாங்களா, அதுவும் ரொம்ப நாள் கழிச்சு தானா அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை நாளைக்கு இடிக்க போகிறேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே பார்ட்டிக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுதாங்க, அந்த மண்டபத்தை வந்து நாளைக்கு இடிக்க போகிறாங்களா, நீங்கள் ஃபங்க்ஷன் வச்சுருக்கீங்க அப்படி இப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிகிட்ட சொல்கிறாங்க. ரோகிணி ஆகா, நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்க அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி அட்வான்ஸை திருப்பி வாங்கிடுங்க அப்படிங்கும்போது அட்வான்ஸ் வந்து திரும்பி வாங்குறாங்க மீனாட்ட. சரி பரவாயில்ல அப்படின்றாங்க. மீனாவுக்கு வந்து உண்மையாகவே நடக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த ரோகிணி செட்டிங் தான் தெரியல, இப்படியே இருக்குது. அப்போது அந்த டிரைவிங் ஸ்கூலோட பதிவு வந்துடுது. அப்புறம் முத்து வந்துட்டு மீனாவுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்டு சேர்றாங்க. நிறைய பேர் வந்து முத்து வீட்டு முன்னாடி நிறைய பேர் காலையில் நிற்காங்க. அப்போ விஜயாக்கிட்ட ரோகிணி சொல்கிறாங்க, ஆண்டி வீட்டை விட்டு வெளியே போக முடியல, வீட்டு வாசலில் ஒரு நாளைக்கு எப்படினாலும் 10 பேர் 20 பேர் நிற்காங்க, எப்படி ஆண்டி இந்த வீட்டிலேருந்து வெளில போக முடியும், வர முடியும், நினச்சி பாருங்கள் அப்படிங்கும்போது அண்ணாமலைட்ட விஜயாரம் போய் சுத்தம் போகிறாங்க. எங்கள் இந்த முத்து மீனாவுக்கும் சுத்தமாக அறிவே இல்லை, ட்ரைனிங் ஸ்கூல் ஆரம்பிக்கணுன்னா எங்கேயாவது ஒரு ஆஃபீஸை போட வேண்டியதானே, சும்மையாவது இதில் கொண்டு ஒரு போர்டை மாட்டிக்கிட்டு இதில் வந்து இத்தனை பேரை கூட்டிக்கிட்டு இருந்தால் எப்படி என் மருமக ரோகிணி போவா, மற்றவங்களாம் போவாங்க அப்படிங்கிறாங்க. போகிறவங்க எப்படின்னாலும் போகலாம், அவங்க இங்கே தான் தொழில் பண்ணுவாங்க, அப்படி போகிறவங்களுக்கு இடைஞ்சலாக இருந்தால் இவங்களை வேணால் தண்ணி கொடுத்துன்னு இருக்க சொல்லு அப்படிங்கிறாங்க. ஏங்க மனோஜ் நம்ம பையங்க அப்படிங்கிறாங்க விஜயா. முத்து நம்ம பையன் தான் மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கிங் போகிறாரு. நிறைய பேர் வந்து டிரைவிங் படிக்க நிற்கும்போது பார்க்கும்போது அண்ணாமலைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டேய் முத்து, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் கார் ஓட்டி போகலான்னு ஆசையாக இருக்குடா, நீ ஃப்ரீயாக இருக்கும் எனக்கு ஓட்ட சொல்லிதா அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. மீனாவும் டிரைவிங் படிக்காங்க, நல்லாவே படிச்சிடுறாங்க. இதை வீட்டில் வந்து முத்து சொல்கிறாரு, எப்பா மீனா வந்து நான் என்னமோ எதை நினச்சேன், பயங்கரமாக கார் ஓட்டுறாப்பா, போகிற போக்க பார்த்தா டிரைவிங் ஸ்கூலில் இவளே வந்து ஒரு பயிற்றுனர் ஆயிரரூபா போல் அப்படி இப்படிங்கும்போது ஸ்ருதி கை கொடுக்குறாங்க. ஸ்ருதி சொல்கிறாங்க, நானும் உன் கூட கற்றுக்கிட்ட வரேன் மீனா, நாளையிலேருந்து நானும் உன் கூட வரேன் அப்படிங்கிறாங்க. இங்கே ஸ்ருதியும் கற்றுக்க போகிறாங்க. இதை பார்க்க பார்க்க ரோகிணிக்கு பயங்கரமாக வெறி ஏறுது. இந்த முத்து மீனாவும் தொழிலில் முன்னேறிக்கிட்டே போனால் இந்த வீட்டை சுத்தமாக மரியாதை இருக்காது. ஸ்ருதி வந்து லோக்கலில் உள்ள பெரிய பணக்காரி, இந்த மீனாவும் முத்து முன்னேறிட்டாங்கன்னா மீனா வீட்டு வேலையே செய்ய மாட்டாள், அப்போ நான் தான் வீட்டு வேலை செய்யணும், அவன் முன்னாடி நான் வேலைக்காரியாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுப்பாகுது. நேராக வந்து சிட்டிட்டு வராங்க. சிட்டி எப்படியாவது அந்த முத்து மீனாவும் தொழில் கொண்டு தான் நிப்பாட்டணும் அப்படிங்கிறாங்க. உடனே நான் எப்படி நிப்பாட்ட முடியும், உங்கள் அத்தை பேரில் தானே அந்த வீடு இருக்குது, ஆஃபீஸ் போடக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொன்னால் அவங்களுக்கு யாரும் கடை கொடுக்க போகிறதில்ல, ஆட்டோமேட்டிக்காக தொழில் முடிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க. அது நடக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா எங்கள் அங்கிள் வந்து முத்துக்கும் மீனாவுக்கும் அப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க, அதனால் அது நடக்காது, நம்ம தான் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறாங்க. உடனே சரி ஏதாவது ஐடியா பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி பார்லர் போயிடுறாங்க. நம்ம கையில் ஒரு 1,00,000 இருக்குது, 1,00,000 வச்சு எப்படியாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சிட்டி ஆஃபீஸுக்கு வராங்க. சிட்டி கையில் 1,00,000 இருக்குது, அந்த முத்தும் மீனாவும் உள்ள காரை வந்து கொளுத்தணும் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க ரோஹிணி அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவங்க வீட்டு முன்னாடி உள்ளதை கொளுத்தணும் அப்படிங்கிறாங்க. சரி அது நல்லா டைம் பார்த்து உட்காந்துருப்போம் அப்படிங்கிறாங்க. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில் முத்து வீட்டு முன்னாடி பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் வந்து ரோட்டில் தள்ளி 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 வீடு கட்டியிருக்கிறாங்க, அடைப்புகளும் வச்சுருக்குறாங்க. இதை பார்த்துட்டு சர்க்கார்லேருந்து ரோட்டை அகலப்படுத்துகிறாங்க. அப்போ ரோட்டில் அகலப்படுத்தும் போது நிறைய வீடுகள் இடிபடுது. அப்போ வந்துட்டு அங்கே உள்ள கேமராவில் எல்லாமே போயிடுது. அப்போ வீட்டில் வந்து ரவி பேசிகிட்ருக்காரு, அப்பா ஆக்கிரமிப்பு நிறைய இருக்கும் உங்களுக்கு, அங்கேருந்தே வராங்க, ரோடு ரொம்ப அகலமாயிரும், முன்னாடி இருக்க கேமரா எல்லாம் போயிடும், அப்படி போச்சுன்னா என்ன நடக்கு ஏது நடக்குன்னே கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு தெரியாது, இந்த ஒரு வாரத்தில் ஏதாவது இன்சிடென்ட் நடந்தால் அவ்வளோதான் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணி, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சிட்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. சிட்டி, நாளைக்கு நான் ஊரை விட்டு போகிற மாதிரி ஏதாவது சீன் ரெடி பண்ணிடுவேன், ஆனால் நாளைக்கு நானும் வருவேன், அந்த காரை கொளுத்தணும், நான் உங்களோட அந்த கார் எரியுதை நான் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. சரி ரோகிணி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. அப்புறம் மறுநாள் ஆகுது. மறுநாள் ஆனோடனே வீட்டில் சொல்கிறாங்க எல்லார்ட்டையும், ஒரு நடிகைக்கு வந்து பெங்களூரில் வந்து நிச்சயதார்த்தம், அதுக்கு நான் தான் அவங்களுக்கு வந்து மேக்கப் போடணும், அதுபோக அங்கே போயிட்டு வந்தால் எனக்கு ஒரு 50,000 தருவாங்க, நான் போயிட்டு வரேன் மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லார்ட்டையும் சொல்லிவிட்டு கிளம்பி போகிற மாதிரி சீன் போட்டு வித்யா வீட்டுக்கு போயிடுறாங்க. வித்யா சொல்கிறாங்க, என்னடி பார்லர் போல எங்கே வந்திருக்க அப்படிங்கிறாங்க. இல்லடி, இன்னையோட அந்த முத்து மீனா தொழிலை முடிச்சு விட்றேன் அப்படிங்கிறாங்க.
என்னடி சொல்கிற, ஏற்கனவே ஒரு டெக்கரேஷன் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு போலியாக ரெடி பண்ணேன், அது செட் ஆகணுன்னா வேறு வேலை பார்க்க ஆரம்பிக்க பாவண்டி அவங்கள வாழ விடு அப்படிங்கிறாங்க. இல்லைல்ல, அவங்கள வாழ விட்டேன்னா என்னையும் மனோஜையும் வாழ விடாமல் ஆக்கிடுவாங்க. அந்த வீட்டில் எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்காது. மரியாதை இருக்கணும்னா அந்த மீனா வீட்டு வேலைக்காரியாகவும் அந்த முத்து 50க்கு 100க்கும் கார் ஓட்டிகிட்டு கிடக்கணும். இவங்கெல்லாம் ஒரு தொழில் பண்ணி ஜெயித்தாங்க அப்படின்னா அந்த வீட்டில் எனக்கும் மனோஜுக்கும் மரியாதையே இருக்காது. என் வீட்டுக்கார் இவ்வளோ பெரிய படிச்சிருக்காரு, அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கார், இவங்கெல்லாம் தொழில் பண்ணி ஜெயித்தா எங்களுக்கு என்ன மரியாதை இருக்கும் அப்படி இப்படிங்கிறாங்க. ஏய் பாவண்டி அப்படிங்கிறாங்க. எங்கே பாரு, என் ஃப்ரெண்டா நீ அவன் ஃப்ரெண்டா அப்படின்ட்டு இருக்காங்க. சரி நான் உன் ஃப்ரெண்டு தான், ஆனால் நியாயமாக இருடி அப்படிங்கிறாங்க. என்ன வித்தியா நியாயத்தை பற்றி பேசுகிற அப்படிங்கிறாங்க. நானும் உன்னை மாதிரி தான் இருந்தேன் ரோஹினி, ஆனால் இன்னும் நான் நியாயமாக இருப்பேன், எனக்கும் கல்யாணம் ஆக போதில்லை அப்படிங்கிறது. கல்யாணம் ஆக போதா அப்படிங்கிறேன். ஆமாடி, நான் ஒருத்தரை விரும்புகிறேன், அவர்கிட்ட சொல்லிட்டேன், அவருக்கு என்ன பிடிச்சிருக்கு, நாங்கள் கூடி சீக்கிரம் கல்யாணம் பண்ண போகிறோம், எங்கள் இரு வீட்லேயும் பேச சொல்லியிருக்கேன் நான் அவங்க வீட்டை வச்சு அப்படிங்கிறாங்க. ஏய் என்னடி சொல்கிற, இதெல்லாம் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை அப்படிங்கிறாங்க. இல்லடி நிச்சயதார்த்தத்தை சொல்லலான்னு பார்த்தேன், இப்போ நான் காதல் பிஸியில் இருக்கேன், என் வீட்டுக்கார் லவ்வர் ஸ்டே அதுவுமா நீ வெளியே ஓட்டு போகிறேன்ருக்காரு, நான் போயிட்டு வரேன் நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. ரோஹினி உட்காந்துட்டே இருக்கிறாங்க. நேரம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டும் ஆயிடுது. ஆனோடனே சிட்டிக்கு கால் பண்ணி, சிட்டி கரெக்டாக காரை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காரை கொண்டு வந்துட்டு சரி ரோஹினி ஏற்றிட்டு நேராக முத்து வீட்டு முன்னாடி போகிறாங்க. அங்கே முத்து வீட்டு முன்னாடி 2 கார் நிற்குது, அந்த டிரைவிங் ஸ்கூல் பயன்படுத்தக்கூடிய காரு. ரோஹினி சொல்கிறாங்க 2 காரையும் என் கையால் நான் கொளுத்தணும் அப்படிங்கிறாங்க. கொளுத்துவேன். ரோஹினியை 2 காரையும் கொளுத்துறாங்க. கொளுத்திட்டு அவசர அவசரமாக சிட்டி காரில் ஏறி போயிடுறாங்க. சிட்டி கேட்குறாங்க, அங்கே எதுவும் கேமரா இல்லைல்ல அப்படிங்கிறாங்க. ரோடு அகலப்படுத்தும் போது எல்லா வீட்டு கேமராவையும் எடுத்துட்டாங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பக்கத்தில் ஒரு கார் நிற்குது, அந்த காரில் ஒரு கேமரா இருக்குதுன்னு சொல்லி இவங்களுக்கு யாருக்குமே தெரில. இப்படியா இருக்குது, விடிய காலம் பார்க்குறாங்க அப்படின்னா காரு கருகி கிடக்கு. இதை பார்த்தோன்னா அலறிக்கிட்டு வீட்டுக்குள்ளே ஓடி வராங்க. முத்து என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஏங்க நம்ம வீட்டு முன்னாடி 2 காருமே சுக்கு நூறாகி கிடக்குங்க அப்படிங்கிறாங்க. வீட்டிலேருந்து எல்லோரும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, நான் அப்போவே நினச்சேன் அப்படிங்கிறாரு நம்மள்கிட்ட. எப்பா ஒருத்தன் தொழில் தொடங்குறாருன்னா ஏற்கனவே தொழில் பண்ணுறவங்களுக்கு பிடிக்காது, இந்த முத்து வேறு ஓவராக சீன் போட்டிருப்பாங்க, தான் யாரோ காட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ்கிட்ட முத்து சொல்கிறாரு, நானே ஏற்கனவே ரொம்ப கடுப்பில் இருக்கேன், ஓவராக பண்ணதை அப்புறம் பல்லுகள்லாம் கலத்தி விடுவேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்லுறாரு, உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா மனோஜ், அவனே எந்த நிலைமையில் இருக்கான் அப்படிங்கும்போது மீனா நீ கவலைப்படாத, நம்ம இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம், அதை வச்சு நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. நேராக செல்வத்தை சொல்கிறாங்க. செல்வ இன்சூரன்ஸ் ஆஃபீஸர்கிட்ட பேசுகிறாங்க. பேசி ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி, நீங்கள் தான் கரண்டில் தானே இருக்கீங்க, நான் பண்ணி தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே முன்னாடி கவலைப்படாத அப்படிங்கிறாங்க. யாருங்க இப்படி பண்ணியிருப்பா, கார் வந்துடும், ஆனால் கிட்டத்தட்ட நம்மளுக்கு தொழில் 1 வாரம் முடங்கிடுமாங்க, எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லணுமாங்க அப்படிங்கிறாங்க. எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. இங்கே ரோஹினிக்கு பயங்கர சந்தோஷம், முடிச்சு விட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மனோஜ் நடந்ததை ஃபோன் பண்ணி சொல்லுதாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நடித்த மாதிரி நடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுறாங்க. ரொம்ப சோகமாக காட்டிக்கிறாங்க. உடனே விஜயாட்ட பையன் கேட்குறாங்க, ஆண்டி என்ன ஆண்டி யார் பண்ணியிருப்பா அப்படிங்கிறாங்க. ஏம்மா நம்மளே பண்ணியிருக்கலாம், ஆனால் நம்மளோட யாரோ கடுப்பில் இருந்திருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்கம்மா அப்படிங்கிறாங்க. சரி நம்மன்னு சொன்னால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்துடுறாங்க. என்னம்மா ஒரு நடிகைக்கு நிச்சயதார்த்தம், நான் அவங்களுக்கு பார்லர் வேலை பண்ண போகிறேன்னு சொன்னேன், 50,000 தந்துட்டாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆண்டி அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா எனக்கு ஒரு 10,000 தேவைப்படுது, கொஞ்சம் தாம்மா அப்படிங்கிறாங்க. ஐயோ 10,000 கேட்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருங்க ஆண்டி அப்படின்னு சொல்லி வித்தியாவுக்கு ஃபோன் பண்ணி, வித்தியா ஒரு 10,000 அனுப்பிவிட்றீ அப்படிங்கிறாங்க. ஏய் உன்கிட்ட தான் பணம் இருக்குது, அதை கூட அப்படிங்கிறாங்க. ஏய் நான் கொடுத்தா மாட்டி பண்ணி அக்கௌண்ட்டில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. ஆண்டி நான் உங்கள் அக்கௌண்ட்டில் அனுப்பியிருக்கேன், நீங்கள் ஏடிஎம்மில் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. சரி ரோஹினி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி போயிடுறாங்க. எப்பா நல்ல வேலை தெரியல அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது முத்து மீனாவும் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. சார் எங்கள் வண்டி 2 வண்டி கொளுத்திருக்கு, நாங்கள் இன்சூரன்ஸ்லாம் போட்டிருக்கோம், இன்சூரன்ஸ் வேணும்னா அந்த இதை பதியணும்னு சொல்கிறாங்க சார், கொஞ்சம் நடந்த சம்பவத்தை பதிஞ்சு தாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததை சொல்கிறாங்க. அவங்க அது வழக்கை எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு இருந்தாங்க ரிசிப்ட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புகிறாங்க. இவங்க நேராக இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்களை பார்க்குறாங்க. அப்புறம் ஸ்டேஷனுக்கு வர ஆரம்பித்து, சார் அது யார் என்ன வரும்னு தெரியணும் சார் அப்படிங்கிறாங்க. தம்பி அந்த ஏரியாவில் எதுவுமே கேமரா இல்லை அப்படின்ட்டு இருக்கும்போது சரி சார் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் முத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ விசாரிக்கும் போது அதில் ஒரு கார் நின்றுருக்கு. அந்த கார் யார் கார் அப்படின்னு கேட்குறாங்க. என் கார் தான் அப்படிங்கிறாங்க. சரிண்ணே காரில் எதுவும் கேமரா எதுவும் இருக்கா அப்படிங்கிறாங்க. இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமரா போட்டு காமிக்கிறாங்க பதிவை. அதை பார்க்கும்போது தான் தெரியுது ரோஹினி தான் அந்த காருக்கு
தீயை கொளுத்துறாங்க. இந்த வீடியோவை வாங்கி வச்சுட்டு மீனாட்ட காமிக்கிறாங்க. மீனா அதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. ஏங்க அவங்க வந்து பெங்களூர் போகிறோன்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. மீனா இந்த பார்லர் அம்மா பெங்களூர் போகல, நம்ம தொழில் பண்ண காண்டில் தான் வந்து இப்படி பண்ணியிருக்கு, கூட யார் நிற்கா பாரு அப்படிங்கிறாங்க. பார்க்குறாங்க, சிட்டி நிற்கிறாங்க. இதை பார்த்தோன்னே மீனா நான் அந்த ரோகிணியை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி வீட்டுக்குள்ளே வராங்க. இனி என்ன நடக்கும் இந்த விஜயா வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.